கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 6ல் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கேட்ட காசு கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தாய்மாமன் உறவு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம், பிரயாணம், புது வேலையில் வந்து ஒரு வெளி மாநிலங்கள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் வேலையிலும் பிரயாணங்களிலும் சின்ன தூர பிரயாணங்களும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் ஒரு பகையோ ஒரு பிரச்சனையோ வர்றதுக்கான வாய்ப்பு, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தா நிலபுலன்கள், சொத்துக்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் வந்து ஒரு நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகிறதுலாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் வக்கரமாக ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 5 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வேலையிலும் போது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, வெளி மாநில பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதனால் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள். அதுதான் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கிறதுக்கான இப்போ தொழில் நிறைய போட்டிகள் இருக்க மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், வேலையில் சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதான் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்தி கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் இருந்தாலும் வருமானம் கண்டிப்பாக நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி. சந்திரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி. நல்ல ஒரு பிரயாணங்கள் மற்றும் வீடு சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 6ல் வேலையில் கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கோவப்படாமல் இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னம் வந்து ராகு தசாபுத்தி. ராகு 6ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலையை நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பிரயாணங்களும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தியும். குரு வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த ஒரு துறையில் இருக்கணும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சிகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, பெரிய வேலைகளை கற்றுக்கிறது, நிறைய ஒரு தொழில் அனுபவங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணுவார்னா புதன் வந்து 6ல் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் கொஞ்சம் போட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தேசம். கேது 12ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகிற காலகட்டத்தில் கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிகளும் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு, அதனால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சில பேர் வந்து ஆன்மீக பிரயாணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், வெளிநாடு வெளியூர் ஒரு பிரயாணங்கள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பிளான் பண்ணுவீங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து 2 9ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களும் கணவன் மனைவி வந்து உல்லாசமாக செல்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து
நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது 2 பேருமே இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா, பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது, பொண்டாட்டி வப்பாட்டி இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது, மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களே பிரச்சனையாகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பு இருக்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்கள், ஸோ ரிஷப ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க, அவர் கரெக்டாக இல்லை அப்படி இல்லை அப்படின்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட்டு இங்கே அப்படியே உள்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல, நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன் அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும் பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகல் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகலை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகலை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாற்றம்தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னை பொறுத்த ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அதனால் நாங்கள் போகிறேன், இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பு வச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.